பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் சான். ஒரு அதிர்ச்சி செய்தி. உன் கண்ணீரை ரசிக்கும் சாத்தான். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை கண்ணீர் சிந்த வைத்து அந்த கண்ணீரை ஒருவன் ரசிக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வரும், ஒரு பயத்தை கொண்டு வரும், ஒரு அசௌகரியத்தை கொண்டு வரும். இன்றைய செய்தியில் நம்மை கண்ணீர் சிந்த வைத்து நம்மை கலங்க வைத்து அந்த கண்ணீரை அவன் ரசித்து அந்த கண்ணீரை தன்னுடைய அறுவடையாக மாற்றி அந்த கண்ணீரின் நிமித்தமாக நம்மை அடிமைப்படுத்தும் இந்த சாத்தானின் வல்லமைகளை குறித்து இந்த காணொலியிலே பார்க்கவிருக்கிறோம். நாம் எல்லாரும் நினைத்து கொண்டு இருக்கிறோம், நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா என் பிள்ளை கண்ணீர் சிந்தியாவது சாதிச்சிருவான். இன்னைக்கு இந்த காணொலியை பார்த்த பிறகு ஒருவேளை நீங்கள் இனி கண்ணீர் சிந்துவதை சற்று யோசித்து சிந்துவீர்கள் என்று நிச்சயமாய் நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த காணொலியை முழுவதுமாய் பாருங்க. இந்த காணொலியை குறைந்தது ஒரு 10 நபர்களுக்கு பகிர்ந்து கொண்டு இந்த சுவிசேஷத்தில் நீங்களும் பங்காளிகளாய் மாறுங்க. இந்த காணொலியில் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வேத சத்தியத்தின் அடிப்படையில் மாத்திரம்தான் இருக்கும். காணொலி பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்கள் பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த சாத்தானை குறித்து வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாத்தான் இப்பொழுது வானத்தில் இல்லை, அவன் வானத்திலிருந்து இந்த பூமியில் தள்ளிவிடப்பட்டான், விழுந்தான் என்று எழுதியிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலர்களுக்கும் அங்கே குழுமியிருந்த சீஷர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருவுளமாக ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, இதோ அவர் தெளிவாக ஒரு காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகிறார். என்ன அந்த தெளிவான காரியம் என்று நீங்கள் கேட்டீர்களானால், சாத்தான் என்பவன் நம்மோடு வாழ்கிறான், நாம் வாழும் இந்த உலகத்தில் வாழ்கிறான். இதோ அவனுடைய உலகத்தில், அவன் அதிகாரம் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்பதுதான் உண்மை. அதை குறித்ததான வேதாகமத்தில் மற்றொரு வசனம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தான் விழுந்து போகவில்லை, அவனை தள்ளிவிட்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று எழுதியிருக்கிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்க வந்திருக்கிறான் இந்த பிசாசு. இந்த பிசாசானவன் உலகத்தை மோசம் போக்க வந்திருக்கிறான். அவன் வந்தது மாத்திரமல்ல, இதோ தொடர்ந்து அவனுடைய பெயரை குறிப்பிடுகிறார். அவன் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சார்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இதை நாம் கவனித்து கேட்போமானா, அவன் தனியாக இல்லை, அவனோட பல அமானுஷ்யமான பாவ உணர்வுகளை தூண்டும், பாவ எண்ணங்களை தூண்டும், பரியாசத்தை தூண்டும், பெருமையை தூண்டும், மற்றவர்களை கொலை செய்யவும் மற்றவர்களை நாசம் செய்யவும் தூண்டும் பல தூதர்கள், அதாவது தேவனால வெறுக்கப்பட்டு பிசாசாடோன்றே தள்ளப்பட்ட சில தூதர்கள் இந்த உலகத்தில் அவனோடு இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிய வருது. இவனுடைய வேலை தான் என்ன? இவன் ஏன் நம்மை கண்ணீர் சிந்து வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கேள்வியாக நம்முடைய எண்ணத்தில் எழலாம். என் அருமை சகோதரனே, நாம் கண்ணீர் வடிக்கும் நாட்கள் என்ன? நம்முடைய வியாதி, நம்முடைய வீட்டுக்குள்ள சண்டை, படுத்த படுக்கை, மரண நோய், இப்படிப்பட்ட தேவைகள் நம்மை மேற்கொள்ளும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், சங்கடங்கள் நம்மை மேற்கொள்ளும் பொழுது நாம் கண்ணீர் சிந்துகிறோம். நாம் மிகவும் நேசித்த நம்முடைய தாயோ தகப்பனோ இறந்து போகும் பொழுது நாம் கண்ணீர் சிந்துகிறோம். இந்த கண்ணீர் என்பது இதோ இந்த உலகத்தில் முதலிலே எங்கிருந்து துவங்கினது என்றால் காயின் ஆபேல் மூலமாய் துவங்கினது. இந்த கண்ணீரை சிந்த செய்தது எது என்றால் பிசாசானவன். இதோ நாம சற்று சிந்திப்போமானால், யோபுவனுடைய வாழ்க்கையில பிசாசானவன் கண்ணீர் சிந்த வைத்து அதை ரசித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது அவர் சிலுவையில் படுகிற பாடை கண்டு அதை சுற்றி இருந்த தன்னுடைய தாயும் தன்னுடைய சகோதர சகோதரிகளும் தன்னுடைய சீஷர்களும் தன்னுடைய அப்போஸ்தலர்களும் அவரை கண்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது பிசாசானவன் அதை ரசித்தான். இதோ ஆபேல் மரித்து போகும் பொழுது அதை நினைத்து தன்னுடைய தாயும் தகப்பனும் ஆகிய இந்த ஆதாமும் ஏவாளும் கண்ணீர் சிந்துவதை பிசாசானவன்
ரசித்தான். குழந்தை இல்லாத சாராள் அவள் தன்னுடைய மறுமனையாட்டியாகிய தன்னுடைய சக்களத்தியாகிய இன்னொருவளோட வார்த்தைகளுக்கு மிகுந்த வேதனை கொண்டு தன்னுடைய கர்ப்பம் கட்டப்படவில்லையே என்று சொல்லி அழும்பொழுது அந்த கண்ணீரை பிசாசானவன் ரசித்தான். ஆமென். அருமை சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த உலகத்துல பல காரியங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறோம். நாம நம்முடைய தேவைகள் நிறைவேறலைன்னா, நம்முடைய தேவைகள் கிடைக்கணும்னா நாம் பிடிவாதம் செய்து கண்ணீரை சிந்துவதை நாம் பழகி வைத்திருக்கிறோம். இந்த கண்ணீரை பிசாசானவன் ரசிக்க என்ன காரணம்? எதற்காக இந்த உலகத்தில் அவன் நமது கண்ணீரை சிந்த வைத்து ரசிக்கிறான் என்றால், இதோ ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. வேதம் சொல்லுகிறது, தேவன் உன்னையும் என்னையும் தேவனுடைய சாயலிலே படைத்தான். அவன் அந்த தேவனை மறுதலிக்கவும் தூஷிக்கவும் நம்மை பயன்படுத்துகிறார், உங்களை பயன்படுத்துகிறார். ஆமென். அருமை சகோதரனே, சில நேரத்தில் நாம இந்த உலக வஞ்சனைகளை அறியாமல் அழுவதன் மூலமாக நம்முடைய பாரம் நம்மை விட்டு நீங்கி போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது உண்மை அல்ல. நாம் அழுவதன் மூலமாக நம்முடைய கண்ணீரை 2 பேர் கவனிக்கிறார்கள். ஒன்று கர்த்தர், இன்னொன்று பிசாசானவன். என்ன காரியங்களுக்காக அழுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். நாம் ஒரு காரியமாக தேவனுடைய சமூகத்துல முழங்கால் இட்டு அழுவது என்பது அது ஜெபம், அது தேவனுடைய துருத்தியில் இருக்கும் என்று வேதம் எழுதுகிறது. சங்கீதக்காரன் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இதோ சொல்லுது பாருங்க, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கண்ணில் அல்லவோ இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது தேவன் அவர் நம் கண்ணீரை தன்னுடைய துருத்தியில் வைக்கும்படிக்காக சங்கீதக்காரன் தேவனை நோக்கி கூப்பிடுவதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் நம்முடைய கண்ணீர் யார் எடுக்கிறார்கள் என்றால், தேவனை எடுக்கும்படிக்காக சங்கீதக்காரன் கேட்கிறான். ஆனால் யார் ஒருவன் நம்முடைய அதிகாரம் இல்லாமலே அதை பயன்படுத்துகிறான் என்றால், இந்த பிசாசானவன். யாருக்கு எதிராக? உங்களுக்கும் எனக்கும் எதிராக. என் அருமை சகோதரனை, சற்று யோசித்து பார்ப்போம். சில நேரங்களிலே வேதம் சொல்லி இருக்கிறது, உங்களுடைய கண்ணீரை நீங்கள் சிந்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. கண்ணீர் வெடிக்கும் நாள் வரும், அந்த நாளிலே உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துங்கள் என்று சொல்லி. நாம் இன்றைக்கு தேவையில்லாத காரியங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறோம். ஒரு நிலத்திற்காக, ஒரு பொருளுக்காக, ஒரு ஆடு மாடுகளுக்காக, ஒரு இயற்கைக்காக, ஒரு மற்ற தேவைகளுக்காக, நமக்கு இருப்பதை காட்டிலும் அதிகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை நாம் இந்த உலகத்தினால அழிந்து போகக்கூடிய காரியங்களை இழந்து போவதனால கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறோம். அந்த கண்ணீர் யார் அறுவடை செய்கிறான் என்றால், பிசாசானவன் அறுவடை செய்கிறான் என்பதை நாம மறந்து போகக்கூடாது. தொடர்ந்து கடைசியா ஒரு வேத வசனத்துல தேவன் இந்த சாத்தான் என்பவன் நம்முடைய கண்ணீரை அறுவடை செய்யக்கூடிய அதிகாரத்தை வைத்திருந்தாலும், அந்த சாத்தானை மேற்கொள்ளும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதோ லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி, இதோ உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். அருமை சகோதரனே, சத்ருவானவன் எப்படிப்பட்டவனாய் வருகிறான் என்றால், சர்ப்பமாக வருகிறான், தேள்களாக வருகிறான். அது மாத்திரமல்ல, சத்ரு சகல வல்லமையோடும் வருகிறான் என்று எழுதியிருக்கிறது. அவனுடைய வல்லமை நம்மை தந்திரமாக மேற்கொள்கிறது. இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய கணவனை குறித்து, மனைவியை குறித்து அழுது கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய உறவுகளை குறித்து அழுது கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வீடுகளுக்குள்ள இல்லாத சமாதானத்திற்காக அழுகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த சத்ரு வல்லமையோடு வந்து நம் கண்ணீரை அறுவடை செய்து அதை ரசித்து கொண்டிருக்கிறான். என் அருமை சகோதரியே, கண்ணீர் சிந்துவதை நிறுத்து. உன் கண்ணீருக்கு பலனுண்டு, உன் கண்ணீர் வல்லமை உள்ளது, உன் கண்ணீரின் நாட்கள் இன்னும் வரவில்லை என்று தேவன் சொல்லுகிறார். இதோ அந்த கிறிஸ்துவின் ஆட்சியை நோக்கி கடந்து செல்லுகிறோம். அவருடைய ஆட்சியில் மிகுந்த வேதனை உண்டு. இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்க முடியாது, கேட்க கிடைக்காத நாட்களுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். இதோ நீ இப்பொழுது சில காரியங்களுக்காக, சில உலக காரியம் உனக்கு தேவைக்காக கண்ணீரை சிந்தி பிசாசு ரசிக்கும்படிக்காக அவனை கனப்படுத்தி விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். என் அருமை சகோதரனே, சகோதரியே, வாலிபர்களே, பிள்ளைகளே, நீங்கள் கவனமாக இருங்க. தாய் தகப்பன் இடத்துல அழுவதை நிறுத்துங்க. அழுது காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்காமல் இருங்க. உங்கள் கண்ணீர் என்பது பிசாசானவன் ரசிக்கும்படிக்கும் இல்லாதபடிக்கு கவனமாய் பார்த்து கொள்ளுங்க. நம் தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது இதை மேற்கொள்ளும் அதிகாரம், இவனை மேற்கொள்ளும் அதிகாரம், அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளும் அதிகாரம். இதோ இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கும் தேவன் அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். மேற்கொள்ளு பிசாசின் தந்திரத்தை, மேற்கொள்ளு அழுகையை, மேற்கொள்ளு என்று சொல்லுகிறார்.
அழாதே, நிறுத்து, கண்ணை துடைத்து விட்டு எழும்பு, தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மை இன்றைக்கு தேற்ற விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய வீடுகளுக்குள்ள கண்ணீரோட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் தேவன் தாமே ஆறுதல் தருவாராக. இந்த கண்ணீர் ஒரு நாள் மறையும், இந்த கவலை ஒரு நாள் மறையும். அந்த நாள் மட்டும் தேவ வசனத்திற்குள்ள நாம கட்டப்பட்டிருப்போம். ஜீவிய காலமெல்லாம் நாம் பூமியில் வாழ்வதில் பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நிரந்தரமான இடத்துல நம் வாழ தேவன் நம்மை கூட்டி சேர்ப்பார். கவலைப்படாதிரு, கண்ணீரை துடைத்து எழும்பு, தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய கிருபை உங்களை சொல்லட்டும். ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.